ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி எம்டி கோல்கேட் டியூபை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கோல்கேட் தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த டியூபுடைய பாட்டமை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு கட் வந்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் ஓப்பன் பண்ணணுங்க, 2 சைடும் கட் பண்ணிடக்கூடாது. அடுத்தது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு போர்ஷன் சின்னதாகவும் இன்னொரு போர்ஷன் பெருசாகவும் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு க்யூட்டான ஹார்ட் இன் ஷேப்பில் போர்ஷன்ஸ் கிடைக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி சென்டரில் 2 கட் வந்து போட்டு விட்டுருங்க. கட் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடாது, கட் மட்டும் போட்டு விடணும். பாருங்கள், கட் போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு கேப் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு போர்ஷன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹார்ட் இன் ஷேப்லேயும் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, 2 போர்ஷனுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த கலர் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் வந்து ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைட் தேவைப்படுதோ அந்த சைட் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டபுள் சைட் டேப்பை அழகாக வந்து இந்த மாதிரி பேக் சைடில் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி அழகாக வாலில் இதை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக நீங்கள் டூத் ப்ரஷ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நீங்கள் பாத்ரூமில் ஓட்டிட்டீங்க அப்படின்னா டூத் ப்ரஷ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் கிச்சனில் ஓட்டிக்கிறீங்க அப்படின்னா கிச்சன்லையுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டூத் ப்ரஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் சிசர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் சிசர் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் பென் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம், மார்க்கர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை இதில் நீங்கள் அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை போர்ஷன் தேவைப்படுதோ அத்தனை போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி கட்டப்பை ஸ்டிக்கையும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்க அந்த கட்டப்பை ஸ்டிக்கை நம்ம எடுத்திருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். அதே ஹைட்டுக்கு கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இந்த பிளாஸ்டிக் துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 போர்ஷனையுமே கட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 8 போர்ஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த 8 போர்ஷனையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருந்த அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க. இதை நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. அடுத்தது டாப்பில் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கலர் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை ரீசைக்ளிங் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்கலாம். இந்த ரிமோட் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி கிழிஞ்சிருக்கக்கூடிய கட்டப்பையை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதனுடைய கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. கைப்பிடி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் 2 போர்ஷன்லேயுமே நம்ம கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி இந்த கட்டப்பையை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. மனோஜ், ஜஷ்வந்த், அன்னபூரணி, சூப்பர் கேமிங், பாக்யா தங்கராஜ், மதன்குமார், ஜெயலக்ஷ்மி, குணமகள், கனகவல்லி,
சிவா, தீபா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன், ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த போர்ஷன், அதாவது சைடில் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம், நம்மளுக்கு தேவையில்லை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து லெங்க்த்தாக கிடைக்கும். அதை ரெண்டாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு ஓப்பன் ஆகாத மாதிரி ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் ரன்னிங் தையல் போட்டால் போதும், ரொம்ப கிட்ட தையல்லாம் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ரன்னிங் தையல் யூஸ் பண்ணி அழகாக இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெண்டு சைடுமே தச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே லேயராக கிடச்சிரும். இதுக்கு மேலே வந்து ஓல்டு கிளாத் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஓல்டு கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கட்டைப்பையுடைய போர்ஷனை சுற்றி இருக்க மாதிரி வச்சு விட்டுருங்க. எந்த அளவுக்கு உங்களால் ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக நம்ம அந்த கட்டைப்பையுடைய போர்ஷன் எடுத்து வந்தோம் இல்லைங்களா, ஸ்கொயர் ஷேப்பில், அதே மாதிரி இருக்க மாதிரி மடித்து விட்டு இந்த கிளாத்தை ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட் திருப்பிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான டோர்மேட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக கிழிஞ்சு போன கட்டைப்பையை குப்பையில் தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சூப்பரான டோர்மேட்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கனமாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எம்டி ஷாம்பு பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஷாம்பு பாட்டிலில் நான் வந்து ஒரு ஆப்பிள் ஷேப்பில் கொண்டு வர மாதிரி ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கட் பண்ணும்பொழுது கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஷேப் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளுடைய அந்த காம்பு இருக்க மாதிரி நான் லெங்க்த்தாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதே மாதிரி லீஃபும் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட்டு லீஃபுக்கும் அந்த போர்ஷன்ஸ் கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த ஷாம்பு பாட்டிலுடைய டாப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டம் மட்டும் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஆப்பிள் கலரே கொடுத்துக்கலாம், அதாவது ரெட் கலரே வந்து பார்த்திங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப்பில் வந்து என்கிட்ட க்ரீன் இல்லை அப்படின்றதால நான் பிளாக் வந்து கொடுத்துருந்தேன். உங்ககிட்ட க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா அழகாக க்ரீன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு டாப்பில் அந்த காம்புக்கு மட்டும் பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை அழகாக நம்ம ஸ்பூன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் உங்களுக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு தூக்கி குப்பையில் போடக்கூடிய இந்த ஷாம்பு பாட்டிலை அழகாக ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தாங்க. இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீட்டில் வேஸ்ட் நோட் புக்ஸ் இருக்கும். ஸோ அந்த நோட் புக்ஸை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பேப்பர் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும். அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு, துணி காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அந்த கிளிப்புடைய ஒரு சைடில் கொஞ்சமாக டபுள் சைட் டேப்பை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கிச்சனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். செவுத்தில் தான் ஒட்டணுன்றது கிடையாது, நீங்கள் ஃப்ரிட்ஜு ஓரத்தில் கூட ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பென் வந்து வச்சு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மளிகை பொருட்கள்லாம் தீர அழகாக இதில் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம மளிகை சாமான்லாம் வாங்கும்பொழுது டக்குன்னு வந்து எந்தெந்த பொருள்லாம் இல்லைன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணலை அப்படின்னா ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும், எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம எடுத்து
எந்தெந்த பொருள்லாம் வீட்டில் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, bye.